வால்மீகி ராமாயணத்தை தமிழில் இயற்றியவர் கம்பர் தான். அவருக்கு ஏன் கம்பர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். கம்பர் ராமாயணத்தை எழுதினதுக்கு அப்புறம் அந்த நூலை பெரிய பெரிய வித்வான்கள் அறிஞர்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு வராரு. அங்கே உள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலில் வச்சு அரங்கேற்றம் நடக்குது. அப்போ அங்கே இருந்த அறிஞர்கள் எல்லாம் இதில் பிழை இருக்குது அதில் பிழை இருக்குன்னு சொல்லி இந்த ராமாயணத்தை அங்கீகரிக்க முடியாதுன்னு சொன்னாங்களாம். கம்பர் சொன்னாராம், இதை நான் முழு சிரத்தையோட எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேண்டி நின்னாராம். நீ எழுதுனது சரிதான் அப்படின்னா அந்த நரசிம்மரே கர்ஜிக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் இதை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். கம்பர் அந்த கோயிலில் உள்ள 4 கால் மண்டபத்தில் உட்காந்து நரசிம்மரை வேண்டி, நான் எழுதின நூல் பக்தியோட எழுதினது தான் அப்படின்னா நீ எனக்காக கர்ஜனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அங்கே தூண் பிழந்து சிங்கம் கர்ஜனை செய்யற மாதிரி சத்தம் கேட்டதாம். எப்போ அந்த கம்பம் பிளந்த சத்தம் கேட்டதோ அப்ப இருந்து அவருக்கு கம்பன் பேர் வந்தது.